அதுக்கு ஆலோசனை தான் சொல்லிட்டேன். வாங்க வீடுக்குண்ணா. மண்டபோ ஒன்று உண்டாக்கி மத்திய மண்டபத்திலே காட்சியை வரவேற்று காண்பித்து வருவார்கள். அத்தியே சொக்கத்தானி ஆதரவை செய்தால் அனைத்து சொல்லுங்க. மாண்டவர் ஏற்படுத்தினார்களே ஆட்சியாளத்தில் மண்டபம். ஆமாங்க. அது எத்தனை கால் மண்டபம்? 2 கால் மண்டபம். 2. ஆமா. 4 6 8 10 10 1000 12 ஆமாங்க. இப்படி கூட இருக்கலாம். ஆமா. நம்ம ஒரு விசித்திரமா செய்யணும். எப்படி மாமா? உலகமே அதிசயிக்க முடியும். 5 கால் மண்டபம் ஏற்படுத்த வேண்டும். 5 கால் ஒரு மண்டபம் ஏற்படுத்தி அதற்கு சிறப்பு விழாவிற்கு பாண்டவர் தான் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்க வேண்டும். பாண்டவரை மறுபடியாக அழைப்பு தர வேண்டும். அவங்க 6 பேரும் வரணும். 6 பேர் வந்தால் அதில் தருமனை என்னோடு ஆமா சூதாட்டம் கூட பாச்சிகை ஆட வேண்டும். பாச்சிகை ஆடை செய்தால் முடியாதுன்னு சொல்லுவான். ஆமா. எப்படி பக்குமா பேசி என்னோட உட்கார வச்சு அமர வைத்தால் அவர் நாடு நகரம் ரத்தகத்தில் அழைத்தும் சூதாட்டத்திலே நான் கேள்வி தரேன். யோசனை அதை மகிழ்ந்து நாம வந்தா ஒரு பக்கம் மண்ணே தராங்க, ஒரு பக்கம் வெக்கையா தராங்க. கொல்றதுக்கு நினைக்கிறேன். கொல்றதுக்கு டேய் யாச்சாண்டி வாட்டனா சவுடு மணிக்கு சொன்னாரு தரா அவருக்கு. ஆமாங்க. சவுடு தந்திரம் நகமதியாரி தீரோ மண்டபத்தை கட்டிட்டு என்ன கூட்டு விடு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் காபி சாப்பிடு. ஒரு மண்டபம் ஏற்படுத்த வேண்டும். மண்டபம் ஒரு மண்டபம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் கை தேர்ந்த சிற்பர். ஐயா சிற்பங்கள் செய்யக்கூடிய சிற்ப சாஸ்திரி எவ்வளவு ஒரு சிற்ப செய்தால் ஆமாங்க அப்படி மெய் சிலிக்க வேண்டும். எத்தனையோ பேர் தெருவில் போவாங்க. எவ்வளவு பேருங்க இப்படி நிமிந்து பார்க்கணும். ஆமாங்க யாரடா இந்த சிற்பங்களை செய்தார் ஆமா என்று அதிசயமே படணுங்க. அதை போல் கை தேர்ந்த ஒரு சிற்பர் எங்கடா இருக்கிறாரா? இருக்கிறாரு நம்ம கிட்ட. ஐயா வசதியான சிற்பர் கொண்டாரா, கொஞ்சம் ஏழ்மைப்படுத்தவர் கொண்டாரா, கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டு வந்தா ஆமா கொஞ்சம் திமுறா பேசுவாரு, கொஞ்சம் நெட்டா பேசுவான். ஆமாங்க அதனால கொஞ்சம் இல்லாதப்பட்ட ஆச்சாரி ஆமாங்க 290 இருக்கணும். ஆமாங்க பொறும்பாவில் வீடு கட்டிருக்கணும். ஆமா இதுமே ஒரு ஆச்சாரியா போயிட்டாரா இன்னுவா போயிட்டாரா? ராஜா சொல்ற ஆச்சாரியெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களா? இது போல பைத்து வேலை செய்வாங்க, கை கட்டி படிவா அவ்வளவு வேலைக்காரன் கிடையாது. ஏண்டா அப்ப பெருமுடான ஒரு கருத்து இருக்கும். நல்ல ஒரு திட்டமான ஆச்சாரி. ஆமா பெரிய இடம் கூட இருக்கட்டும், ஒரு பக்குமாயிட்டாரா சொல்கின்ற வேலை கேட்கும் ஆச்சாரம் இருக்கணும். சரி எதிர் பேச்சு பேசக்கூடாது. ஆமா அதே மாதிரி ஆச்சாரியா போயிட்டு எதிர் பேச்சு பேசாதீங்க. ஒருத்தர் கூட
எந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்றது? தப்பா நினைக்காத. இருக்கப்பட்டவனுக்கு கோடான கோடி, இருக்கப்பட்டவனுக்கு நினைக்கிறேன் கோடான கோடி. நான் ஒண்ணு இல்லாத பட்ட ஆள் கிடையாது. யாரு? ஆச்சாரி ஜெகன் மேகன குருவா விளங்கக்கூடிய விருது பாலகர். ஜெகன் மேகன குருவா விளங்கக்கூடிய விருது பாலகர். இந்த வேலையா பாரம்பரியமா வருது. பாரம்பரியமா சைலன்ஸ் சைலன்ஸ் 6 தலைமுறையா வருது எங்க பரம்பரை. 6 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 6 தலைமுறை. 6 தலைமுறையா வரணும். ஒரு தலைமுறை கிடையாது. யாரு? முதல்ல எங்க தாத்தா. உங்க தாத்தா பாத்துக்கலாமே. பாத்துட்டு இருப்பேன். தாத்தா சம்பாதிச்சு வச்சு சொத்து தான் ஆண்டு சொல்றாங்க. அதான் தெரியுது. சமாளிச்சாங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ரூபாய் சம்பாதிக்க போறது கிடையாது. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு சென்ட் வாங்குறோம். ஆமா. தாத்தா சம்பாதிச்சு வச்சுட்டு பாது போச்சு. தாத்தா சம்பாதிச்சா ரெண்டே பேரு. நேது. நானும் என் தம்பிமா அனுபவிக்கிறோம். ரெண்டே பேர் அனுபவிக்கிறோம் சாமியார். ஆமா ஆமா. அவங்க சம்பாதிச்சது கிடையாது. ஒண்ணு கூட அவங்க சம்பாதிச்சது கிடையாது. ஆமாங்க. ஏன்னா எந்த சாமியார் சொன்னீங்கிறேன்? எந்த சாமியார்? கோயில் பூசாரி. என்ன சொல்றதுன்னு வச்சு பாருங்க. நான் சம்பாதிச்சது கூட இதுதான். வீட்டுல என்ன சம்பாதிச்ச? ஏம்பா தாத்தா யாரு? எங்க தாத்தா தர்மாச்சாரி. தர்மாச்சாரி. ஆமா. எங்க அப்பா ராமாச்சாரி. ராமாச்சாரி. நான் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும். ஆமா. வேலாச்சாரி. அடடே தமிழ்நாடு லெவல்ல தெரியும். வேலாச்சாரி. தப்பு இல்ல. எது தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் தெரியுமா? அவர் கொரோனா வந்துச்சு. ஆமா இவன் கூட வந்து நின்னுதான். கொரோனா வந்துச்சு இல்ல. ஆச்சாரி. உன்னதான் ஆச்சாரின்னு வரேன். என்னப்பா? போன மாசம் சித்திரை மாதம் பொன்னியாரு காட்டணும்னு சொல்லிட்டு ஆமா எங்க அப்பா ஒண்ணு முன்னாடி வந்தாரே இல்லையா? ஆமா. நாயா கோத்து குத்த கலப்பையா? நாயா கோத்து குத்தனா? பொன்னியாரு கட்டணே கலப்ப நாயா கோத்து குத்த. நீ கலப்ப மூய்க கோத்து குத்தேன்னா எல்லாரும் பூஜை போட்டு எங்க அப்பா மோய் பூச்சிக்கின்னு மாட்டை பூட்டிட்டு கரெக்டா நிக்கிறாரு. மாட்டை ஓட்டினா மாடு போய்கினே இருக்குது. எங்க அப்பா மோய் பூச்சி நின்னாரு பாரு. அங்கேயே நின்று கிடக்குறாரு. ஐயோ அங்கேயே நிக்கிறாரு. என்ன கேளு. அதுக்கு முன்ன ஆச்சாரிக்கு ஒரு பங்கு. ஏன்னா ஊர் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு. ஏகாலிக்கு ஒரு பங்கு. பண்டிதருக்கு ஒரு பங்கு. மோய் எங்க நிக்கிறேன்? அவர் புச்சாரா சனி மூலையில. அந்த சனி மூலையிலே நின்னு கிடக்குது. இந்த மாதிரி ஒண்ணுமுத்துல ஆச்சாரி யாரா உன்னிட்டா சொன்னா? இவரு தான் கவுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமுத்துல ஆச்சாரியா? நான் ஆட்டி காமிக்கிறேன். நான் ஒண்ணுமுத்துல ஆச்சாரியா. அதே மோதிரம் போட்டுன்னு காட்டுறாரா? நான் ஒண்ணுமுத்துல ஆச்சாரியா. என்னது? ஒண்ணுமுத்துல ஆச்சாரியா நானு? எனக்கு காசுல தெரியலையா? ஏம்பா அவ்வளவு அழகா கோத்து குத்துறாரு. எல்லாருக்கும் ஒரு மேல போடுவாங்க அந்த காலத்துல. இப்போ ஒரு அடி போடுறாங்களா? நாங்க போட்டு வச்சுமே ஏன் எடுத்து போடல? எங்கப்பா மேல போறாங்க மட்டும் சேரி மேல இல்லடா சேவுது முட்டமே. ஏம்பா ஆச்சாரி உனக்கு ஒரு நல்ல காலம் நீங்க பிறந்திருக்குது. நல்லமா? ஆமா ஆமா. யாரால? ராஜாவால. மகாராஜாவா? ஆமா. என்ன ஆச்சு அவருக்கு? ராஜி பேஜி செய்யணும் அவருக்கு. என்ன ஆச்சுன்னு கேக்குற பாரு மாய கழிவா முதல்ல. இல்லப்பா எதனா கட்டணமா அவருக்குன்னு கேட்டேன். ராஜா ஒரு பெரிய வேலை தர போறாரு உனக்கு. ஆமா. சமாதி மாதிரி கட்டணமா? டேய் அடா பாய். சமாதி இல்லடா பாய். பெரிய மண்டபம் ராஜா கட்டி விடு. மண்டபம் பெரிய மண்டபம் ஏற்படுத்தணும். ஏற்படுத்திடுறா. அந்த பெரிய மண்டபத்தை ஏற்படுத்த உனக்கு நல்ல காலம் சொன்னனே. சரி இரு வரேன் பையன். டேய் ஆச்சாரியா கட்டுவாங்க மேஸ்திரி கட்டுவாங்கடா சமாதி போடா. டேய் உள்ள பதிரால கட்டில கட்ட சொன்னோம். உள்ள பதி. ஆமா உள்ள சாவு போய்டி. ஏம்பா ஒரு ஆச்சாரி எத்தனை பேர் வாய் தக்கறாங்க பாரு. ஐயா ஆச்சாரி சொல்லு ஆச்சாரியா. இவ்வளவு பெரிய வசதியாகிறே. வசதிக்காரன் தப்பா நினைக்க கூடாதுதான். இதெல்லாம் வசதிக்காரனா? அது இந்த கையில இருக்குது அவன் சின்ன போட்டு தலையில போட்டு நம்ம இருக்குது. இல்லன்றயா? டேய் அவனுக்குலாம் வித்தியாசம் தெரியாது. அதான் சொல்லுவான் இந்த மாதிரி அவன் தான். என்ன தெரியும் போது. சரி ஆச்சாரி. சரி இருக்கட்டும். அதனால ராஜா அவனை வர சொல்லி இருக்கிறாரு. சரி பண்ணு. அதனால பண்ணு. அந்த வீடுலாம் எப்படி இருக்குது? இப்ப நம்ம வீடு இப்ப குத்துகால் குச்சிட்டாங்கற. நம்ம வர சொல்ல ஒழி வந்தது. அது எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நீ வெளிப்படுத்த கூடாது. இங்க வந்து இவங்களாம் எனக்கு தப்பா நினைப்பாங்க. நான் கூட்டு கட்டி நான் கூடாது நிக்கணும். ஆமா. வெளி வரக்கூடாது. நான் குத்துகால் குச்சில இருப்பேன். இல்ல மெத்த வீட்ல இருப்பேன். ஆமா. அதெல்லாம் வெளிப்படுத்த கூடாது. குழந்தை சின்ன பொண்ணு தான் புடிச்சு நடக்கும் ஓய்வுலாம். சரி கசன வரலாம். அதனால இந்த ஓய்வு வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது. நீ போயா. ஓய்வு வீட்டுல இருக்கக்கூடாது. முதல்ல ஆர்டர் பண்ணு. நான் போறாங்க வீட்டாண்ட.
யாரையும் வீட்டான வரக்கூடாது. யோ ஆச்சாரி விட்டானே வேலையா கிடையாது. குத்துக்கால் முடிச்சு எடுத்துறியா? எதுவும் எடுக்கக்கூடாது. நான் பார்த்துக்கோ ஆச்சாரி வேலை ஏப்பா, ஆச்சாரி இல்ல நான் வரேன். சரி இப்ப ராஜாவோட பாவம் எப்படி இருக்குது பாப்போம் வேலை. நீ போயா முதல்ல நீ போயா மொத்தத்துமே இதுவாக்கி போடுற நீ வெளி வந்தாவே ஏப்பா, ஆச்சாரி ராஜா சொல்லிடுறாரு போ. சரி ராஜா நீ போக நீ சொல்ற போயா, உனக்குன்னா மரியாதை. நீ உன்ன மாதிரி நான் ஒரு தொழிலாளி போ. என்ன மாதிரி நீ ஒரு தொழிலாளி தானே. ஆமா, நான் இந்த மாதிரி மோந்திரம் போட்டு உன்னால போட முடிஞ்சுதா? அது நம்மளால போட முடியலப்பா. இதெல்லாம் ஒரு அன்பளிப்பு. நான் எவ்வளவு சேர்த்து வைக்கிறேன், என்னால போட முடியலையே. யாரும் சேர்த்து வைக்கிறா? பணம் சேர்த்து வைக்கிறேன். ஆமா, யாராருக்கு அது எது அம்சமோ அதுதான் அவங்களும். எங்க மாமியார் வீட்டுல இருந்து போட்டாங்கன்னு எதிர்பார்க்கறேன். இப்பதான் ரெண்டு நீர் டீ வந்தது, எல்லாரும் ஊத்தி குடிச்சாங்க. ஒண்ணும் இல்லைன்றா. அழைத்த காரணம் விளம்பும் ஒரு மண்டபம் செய்ய வேண்டும். அது உட்படமாக செய்தான். இந்த உலகத்தில் அனைவரும் மது செய்யப்படுவதாக 5 நாள்ல ஒரு மண்டபம் ஏற்படுத்த
வேண்டும். மன்னா அது உற்பணமாக செய்தால் முற்பணமாக செய்தால் வெகுமதி அளிப்பேன் உனக்கு. வெகுமதி அளிப்பேன் பின்பார். ஆமா. ஓஹோ. ஏய் குட்டி, ராஜா சொல்வதை கேள். மண்டபம் சிறப்பா இருக்கணுமா? 5 கால் மண்டபமா? 5 கால் ஒரு மண்டபம். அந்த 5 கால் மண்டபம் ஏற்படுத்தினால் அந்த நாட்டுக்கு அழிவு காலம் என்று சொல்வார் தெரியுமா? ஒரு குடும்பத்தை அழுத்துறது தான் இந்த ஏற்பாடு. ஓஹோ. ஆமா. சரி சரி. ஒரு குடும்பத்தை குற்றவாளினா இது ஒரு தந்திரமாக 5 கால மண்டபம். 5 காலில் 4 மண்டபம் ஏற்படுத்தி கொடுத்தால் போதும். ஏற்படுத்தி கொடுத்தால் அதுவே போதும். உற்பணமாக செய்தால் எத்தனை பேர் வந்தாலும் ஆமாங்க நான் சொல்வதை மட்டும் தான் கேட்கணும். ஆமாங்க நான் எது சொன்னாலும் சரி சரி சரின்னு ஆமா தலை அசங்கணும். அந்த மண்டபத்தின் உள்ளாக அமர்ந்து விட்டால் மதிமயங்க வேண்டும். சித்திர விசித்திரமாக அமைக்க வேண்டும். முஷரா நான் முஷரும்பா எனக்கு தேவையானது கொடுக்கணும். என்னங்க கொடுக்க முடியும்னா சொல்லு. ஆமா காட்டு வாழை எனக்கு தேவை. இந்தாங்க போடுங்க. மண்டபமே போடுங்க. காட்டில் இருக்கக்கூடிய உயர்த்தரம். ஓ ஆச்சாரி பாத்திரம் கை வைக்க கூடாது. ஜெகன் மேல குருவாக கூடி விருந்து பாருங்கள். காட்டு வாழை நாட்டுக்கு ஆகாது. காட்டில் இருக்கக்கூடிய உயர்த்தரம் மரம். ஓஹோ சரிங்களா? சரி சரி. டேய் இங்க வா. ஆச்சரிய என்ன மரத்துக்கு ஆகறாரோ? ஆமா. எது போடு. போங்க. மண்டபம் தயாராகட்டும். ஆமாங்க. டேய் இவரு நினைச்சு பணக்காரன்னு நினைச்சுக்காத. இந்த ஆச்சரிய இருப்பட்ட ஒரு ஆளு இல்லாதப்பட்ட ஒரு இல்லாதப்பட்டவங்க. யார் சொன்னே? நான் தான் சொல்றேன். சரியா? நான் தான் பாத்துட்டு வரேன். ஏய் இப்படி வா. வரலாம். நான் ஆச்சரிய பாத்து குடிக்கிறேன் இல்லையா? இருங்க 3 பொட்ட பசங்க. கரத்தை அம்புரை எடு. ஆச்சாரி மேல கைய வச்சா சாபம் கொடுத்துருவா. நீ உயிரோட வளர்த்த மாட்டேன். ஜெகன் மேல குருவாக கூடி விருந்து பாருங்கடா. ஆச்சரிய எங்க பாக்குறாரு? ஐயா புளிய மரத்தடியில பொங்கி துண்ணுங்கறாங்க அந்த ஆளு. புளிய மரத்தடியில பொங்கி துண்டுறாருங்க. என்ன எதனா ஒரு சொந்தமா வீட்டாக்குதா இல்லையா? வீடு கூட கிடையாது. ஒரே ஒரு ஒத்தக்கால் குடிச்ச. பொறும்போக்குறாரா பட்டாக்குறாரா? பொறும்போக்குங்க. டேய் ஐயா நம்ம நாட்டுல ஆமா அந்த சுடுகாடு இருக்குது பார். ஆமா அந்த சுடுகாடு ஒரு 10 சென்ட் எழுதி வச்சு ஆச்சாரிங்க. 10 சென்ட் சுடுகாடு பக்கத்துல இருக்குது அந்த நேரத்துல. சரிங்க அண்ணா அவ்வளவு சௌசமா வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வியாதகம் பாக்குற நீ என்ன நான் என்ன? ஐயா நான் கொஞ்சம் வீடு கட்டறேங்க. நீங்க போய் வாங்க. மண்டபம் தயாரானா நான் உங்களை அழைச்சிட்டு வரேன். ஆச்சனா 3 மாடி. ஆமா வீடு கட்டி விட்டுரு. ஆமா 3 பசங்க 3 மாடி. போங்க நான் பாக்குறேன். நீ போ. ஓடு போறேன். அந்த வீட்டு கேஸ் வச்சு இட்லி தள்ளு. இட்லி தள்ளி போறா. என் வீடு பிரமாதமா கட்டணும். அருமையா கட்டத்து ஆள் விட்ட. பல கோடி ரூபாய். சீதாராம் இருக்கிறாரா? அவரு தேவையில்லை. அவர் தான் மேஸ்திரியா போட்டுக்கிறார். தேவையில்லை. அவருக்கு கட்ட தெரியாது. சரி ரைட்ல கட்டினா லெஃப்ட்ல கட்டுவார். அந்த லெஃப்ட் ரைட் எனக்கு பிடிக்காது. சரி சரி ஓடு. ஓடு. ஒரு மரத்தை தீங்க. தீங்க அது போடு. போடுற மரத்தை. எனக்கு டைம் ஆகுது. எவ்வளவு வேலைக்கு தெரிஞ்சு. வாடா. ஏய் அது காலையில் எனக்கு திருவண்ணாமலை மீட்டிங் உனக்கு இது போய் ஆகணும். ஆமா உனக்கு எப்ப பார்த்தாலும் மீட்டிங் கால் மேல கால் ஏய் மரம் தீந்து போட்டியா? அருமையான மரம் போட்டுக்கிறேன் பாரு. எல்வான மரமா? சூப்பர் மரம். நல்லா பாத்துட்டியா? அருமையா பார்த்தேன். சரி நான் வேலை செய்ய போறேன். மரத்துல வேலை செய்யறதுக்கு இறங்கி போறேன். ஆவட்டும். ஏய் என்னடா அந்த ஆள் வாக்கு போகல வேலை செய்ய போறேன்றான். என்ன வார்த்தை கேட்டுக்கலாம்? ஐயா மரத்தை இறங்க போற வேலை செய்வதற்காக தாரா மூணு ஜாக்கிரதை. இது ராஜா வீட்டு வேலை. பேச்சு ஒழுங்கா இருக்கணும். ஜாக்கிரதை. ஏய் ஏய் என் மகனை கூப்பிடு. அப்பதான் இவன் மதிப்பாங்க. அவன் தான் உன்ன ஓடிட்டான். அவன் இருக்கான் இப்போ மங்காயில. சரி நீ போறதுக்கு அவ்வளவு கேட்கணுப்பா. ஒண்ணு கேக்குறாரு. ஆடியா ஏய் காபி போட்டா முடியுமா? நேத்துக்கு கொஞ்சம் சாப்பிடணும் அதுக்காக கேட்டேன். நீ என்ன வேலை பண்ண உனக்கு காபியா? யாரை செய்ய சொல்ல காபி சாப்பிடணுமா? ஆடியா தேவா தேவா ஐயா மனோகரா உன்னை நாட்டு வந்து கூட்டணும்.
வேலை செய்ய சொல்லியா மகாராஜா வேலை இருக்குது வர சொன்னாருன்னு சொன்னதே இல்லையா? ஆமா இங்க வந்து திட்டுற. நம்ம தப்பா நினைக்காத ஆ, நான் ஏன் இந்த உடைய இங்க தீட்டுறேன் தெரியுமா ஏன் எனக்கு தீட்டுறதுக்கே 12 ஆயிடும் அடிடா 12 ஆகும். 12 மணிக்கு மேல கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும் சரி குடுத்துடுற. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து ஆமா, சும்மா இருக்க முடியுமா சும்மா இருக்க முடியாது. வேலை செய்வேன் ராஜா வேலையா சார் ஆமா, வேலை செய்யறதுக்கு இறங்குவேன் ஆமா. மரத்தை போய் பார்ப்பேன் ஆ, பார்த்துட்டு பார்த்து இப்படி சுத்தி பார்ப்பேன் அடி சுத்தி சுத்தி பாப்ப. மரம் எந்தெந்த பக்கம் சேர்த்துக்குனா நல்லா லைன் அட வரும் எந்த பக்கம் செத்துக்கணும் எப்படின்னு பாப்ப. லைன் பார்த்த உடனே படாமே எட்டு வந்து பாப்ப. ஒன்னு ஆகும் ஆமா, அது பாக்கிறதுக்கு. பாக்கிறதுக்கு எனக்கு ஒன்னு ஆயிடும் சரி ஆட்டோ விடு, தப்பு இல்ல. சாப்பாட்டு டைம்ல போய் வேலை செய்ய முடியுமா முடியாது, பசி பசி எடுக்கும். சாப்பிடுவேன் ஆமா, உடனே சாப்பாடு முற்காணி வர்க்கத்தோடுமா பலாவாழை ஆமா. முற்காணி வந்து சாப்பிட்டேன்னா சரி, சாப்பிட்ட உடனே உண்டை மழைக்கு தொண்டை இருக்கும் ஆமா. எல்லாருக்கும் கொஞ்சம் பெஜார் இருக்கும்பா. சாப்பிட்ட உடனே எல்லாருமே படுக்கணும்னு தோணும் சரி, தப்பு இல்ல. நான் அதிகமாலாம் படுக்க மாட்டேன் ஆ, ஒரு 3 மணி நேரம் படுத்து தூங்கிடுவேன் 3 மணி நேரம் தான் படுப்பேன் சரி. உடனே ஏந்துக்குவேன் எப்போ? 3 மணிக்கு மேல ஏந்துக்கு 4:30 ஏந்துக்குவேன் 4:30 மணிக்கு எழுந்துக்கிற. ஏந்து உடனே சும்மா ஏந்து அப்படியே உடனே வேலை செய்ய முடியுமா அது எப்படி முடியும்? ஒரு 6 லிசம் ஒரு பூஸ்டோ எப்படியோ ஒரு காஃபியோ ஒரு போன் மீட்டா. போன் மிட்டாவோ சரி. ஒரு டம்ளர் நிறைய கொடுத்தா எப்படியோ ஒண்ணு குடுத்துற வேலை செஞ்சா போதும் எனக்கு. உடனே சாப்பிட்ட உடனே ஆமா, அதான் நான் சும்மா இருக்க முடியுமா ஆமா. வேலை செய்யணுமாச்சா வேலை உடனே ஓடியாருவேன் போடுவேன். மரத்தை எட்டு வந்து பார்த்தேன் ஆமா. கிட்ட வந்து அடி பாரு இப்பதான் கிட்ட வர மரத்துக்கிட்ட. மரத்துக்கு வந்து ஊத்தி அப்படி பார்ப்பேன் ஊத்தி பாப்ப. இப்படி தள்ளி பார்ப்பேன் ஆமா, அதுக்குள்ள டைம் 5 ஆகும் 5 ஆகும். டைம் 5 ஆகும் ஆமா, சுத்தி பார்ப்பேன் சுத்தி பாப்ப. 5 ஆச்சா ஆமா, என் கையில வச்சிருக்கிற ஆயுதம் ஆமா. போட்டு போய் இருப்பேன் யோ, அந்த வேலையை அப்பதான் முடியும். ஏம்பா ஆ, ராஜா எப்ப துட்டு என்கிட்ட கொடுக்குறாரோ ஆமா. அப்பதான் வேலையே செய்ய தோங்குவேன் அட பாவி, துட்டு குடுத்துருவாரு, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அந்த முடி. சரி, செய்யுமா ஆ, நான் காய் போட்டேன் நேதா சாப்பிடணும் வேலை ஆகட்டியா? கனவு மாத்து மாறுதா அந்த பாக்குறேன். பாவி இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சு. இந்த ஊரே நாசி ஆகி மொத்தமா தெரியும். ஏய் இவங்க வீட்டு கட்ட நான் என்ன பையன் சொல்றது எங்க அண்ணன் வீட்டு பையன் நான் சொல்லிக்கிறேன். சுத்தமா மொத்தமா தெரிச்சு என் வீட்டுக்கு வருவோம். ஏய் ஏடா ஏடா உடையா புலி நீ ஏத்தாராதுன்னா அவன் வேலை வர. ஏய் நான் எங்க இங்க வச்சேன் உசிச்சா ஏய் ஓகே அப்புறம் வாதுவான் உதட்டும். மரத்தை கவுத்து பாரு வா 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 என்ன போர்ல இருந்து போயிது? டேய் ஏதோ ஒரு போர்ல நாத்து அடிக்குதாடா அதான். டேய் போர்ல விந்து போயிது என்ன பண்ற? அந்த கடு தெரிச்சு வச்சு பாரு. அதை வச்சு நல்லா தம் ரெடி. போர்ல விந்து போயிது ஏய் மத்த நிக்க வையே ஏந்துப்பா. போடா போடா ஒருத்தனுமா கண்ணு மினி காட்டுறான் போட்டு புரியல வாடா 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 ஏய் நான் பூஸ்ட் லைட்டா உணர ரெண்டு பேரும் வாடா. நீ வேணா குடி. பார்த்து நிற்கிறான் போட்டு மூஞ்சில ஏதோ கீதா இல்லையா பாரு ஒரு கலக்கடியாது இதுங்களா மூஞ்சி தடவுடா தடவை
சரி கண்டுபிடியா அருமையா இருக்குது. உனக்கு என்ன சந்தேகமா கேட்டுக்கோ. இந்த பதுமை எல்லாம் பேசுமா? பதுமைகளே ஜாக்கெட் போடு. நாயா வேலை செஞ்ச யோ ஆச்சாரியா பட்டு பட்டு குடுத்துடுவேன். ஜெர்பால் கண்டுபிடாதா எவனா பண்ண குடுங்க இந்த பதுமையா. ஜெர்பால் கண்டுபிடா ஓ இந்த மாதிரி இந்த பதுமை ஒண்ணுமே பேசுதா? பேசுடா எங்க பேசுது? இன்னும் நான் சாவி குடுறேன். சாய் குடு. சாவி குடுத்துறேன் இப்ப. குடுத்தீங்கடா. டேய் டேய் ஒரு நிமிஷம் இரு. அந்த வெக்கி விடு. டேய் எல்லாத்துக்கும் குடுத்துட்டு சாவி. ஐயோ ஒரே எங்க ஒரு- போடுவா சாவியா? இங்க கூடியா சாவி? அது பக்க சைடு சாவி. ஆஹா நான் சொல்றது நேர் சாவி. பரும கூப்பிடு. பதுமைகளே பதுமைகளே கத்துடா. போதுமா? 5 நிமிஷம் ஒத்திக்கை போ. நான் சொல்ற வேலையை அப்படியே செய்ய போதுமா? சரி சரி இப்ப சரியா செய்யல ஆமா நீ தான் பேசு. முதல்ல இந்த பதுமையில தலையாட சொல்லு. பதுமைகளே ஆ. நான் சொல்ற வேலையை அப்படியே செய்யணும். சரியா? என்ன பாத்துங்க. நீங்க தலையாட்டுங்க. இந்த பதுமை நாய் ஆடுது. மெட்ராஸ்ல பச்சை பாஸ் ஜவுளிக்கு முன்னாடி ஒரு பொம்மை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெளிய போறவங்க மத்த பேரியா இப்படி இருந்தா அதே மாதிரி பதுமைகளே என் பேரை கெடுக்காதீங்களா? தலையாட்டுங்க. செய்தா வேற என்ன செய்யணும்ப்பா? சரி வேற என்ன? கையாட்டு சொல்லு. நீங்க கையாட்டுங்க. ஏன் கையாட்டுங்க? ஐயோ, அந்த பதுமை நாய் ஆட்டுது. இப்படி கையாட்ட சொன்னா இதோ பாரு. இப்படி இப்படி இந்த அந்த பதுமை ஏய் பதுமைகளே என் பேரை கெடுத்து விடாதீர்கள். கோயிந்தவாடி அகரத்திலே பேரை கெடுத்தால் என் ஆச்சாரி பேரே போய்விடும். அதனால திருட்டு பதுமை போல உள்ளே போய் நிக்குது. ஏய் வேற நாட்டா கையாடுச்சா இப்ப காலாட சொல்லு. காலாடுமா? ஆமா இல்ல இடுபாடு சொல்லு. இப்ப அது கை வந்த கலை உங்களுக்கு. ஆ. பதுமைகளே நீங்க சூத்தாட்டீங்க. சூத்தாட்டீங்க. யோ, யோ, இந்த பதுமை நாய் ஆடுச்சு. எங்க ஆயால சீதல் ஒரு கிரைண்டர் கொடுத்தாங்களாம். அது ஒரு பிடி அரிசி போட்டோம்னா அது காலைல போட்டோம்னா அது சேங்காலுங்காட்டி அரிசி தள்ளிடும். அதே மாதிரி ஆடுச்சு. நல்லா ஆடு சொல்லியா? என் பேரை கெடுத்து விடாதே. சரி அது விடு. சூத்தாட்டீங்க. ஏய் இந்த மேடையில இருக்கிற வரைக்கும் ஊரா. ஏய் இந்த மேடைக்கு வந்துட்டா ஏன் ராஜ்யம்? இந்த மேடை விட்டு அப்படி கூட்டு வச்சுக்க. 3 ராஜ்யம் கொஞ்சம் கல்லு கூட தச்சு ஓடிக்கலாம். சரி யோ பதுமைங்களா சூத்தாடுச்சு நோ நாட்டுமா? இங்க வா, நின்னு நான் சொல்லிப்பா. நீங்க காலாட்டீங்க. ஏன் காலாட்டீங்க? கத்து குத்து மாட்டியா வலிக்கலாம். அது சைலண்ட் மூட்ல போட்டுக்கிறோம். வாய் தரக்கூடாது. ஏய் யார் பத்தி சொல்றீங்க? ஆள் சொல்லு. இப்பதான்
நார் பண்ணி விடுது. சுத்தி வாங்க இரியா. பணம் இருந்தால் 10 பேசம். இரு. பணம் ஒன்று இருந்தால் 10 பேசம். ஆமா ராஜா வர சொல்லிடுற. ராஜா போ அங்க கொடுப்பாரு. ஏய் வேலை வாங்குறது யாரு? நான்டா. போய் வெத்தனை பண்ணா. இரியா. என் நாளை முடிஞ்சது. தேவையான குரானி, மணி, பணம், மணி, பணம், குரானி. டேய் ஐயா. தேவலோடு ஆமா. நம்ம கஜானா பிரோல இருக்குது பார். ஆமா. எவ்வளவு ஆச்சரியம் வாங்கி வாரி குறா வாடா. முக்கியமான மீட்டிங் வருது. வீடு கட்டிய ஆமா. 10 முடி வச்சா செவரு ஏங்குதா. செவுத்து மயம் இருக்குது. ஆச்சாரியா திருப்பி போய் பார்த்துட்டு வரேன். என்னத்துக்கு? உங்க செவுடு எவ்வளவு இருக்குது? ஆச்சாரியா ஏய் 2 மாடி முட்டிட்டு இருக்குது. வீடு கட்ட சொன்னேன். 2 மாடி மொத்தமா முட்டிட்டு இருக்குது. நான் 3 அடுக்கு கட்ட சொன்னேன். ஆமா. செவரு எது வரைக்கும் ஆரம்பிக்குது? உன் சின்ன பொண்ணு 6 வருஷம் இருக்குது. அந்த மேஸ்திரி டேப் ஏத்தாரகானியா. உன் சின்ன பொண்ணு தான் பக்கத்துல கல் எடுத்து குத்துந்தது. கற்களை எடுத்து கொடுத்துருந்தாரு. ஆமா. அதனால தேவைப்பில்லாத என்னென்ன வேலை செய்கிறான் அந்த மேஸ்திரி? அவன்தான் போய் கேட்கணும். பயல்கள் வேலைக்கார பயல்கள் என்ன செய்கிறீர்கள்? அவன் வேலைக்காரன் எவ்வளவு நாளும் பார்த்துப்பான். சரி அதனால ஐயோ இங்க பிரிக்க கூடாது. எங்க பிரிக்க வேண்டும்? நேரா புது வீடு கட்டிக்கிறோமே ஆமா முதல் மாடியில. முதல் மாடியில போய் குத்து வலி கேட்டாத அந்த 4-5 திரி இருக்குமே அது குத்து வலி. அப்ப குத்து வலி கேட்டுட்டு நீ உங்க மொண்டாட்டி உங்க 3 பொட்ட பசங்க என் மனைவி அவர்கள் சொல்லணும். சரி உங்க மொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. உங்க மனைவி அவர்கள் அங்க போய் மனைவி அவர்கள் இது எதிர்பார்க்க காமிச்சு மகாராஜா இதுவா கொடுத்தாருன்னு காமிச்சு இஷ்டனா உங்க ஊர்ல இருக்கிற ஜனம் மொத்தம் கூட்டாடி தான் நிக்குமே. ஆமா. சரி போய் வரேன். எனக்கு சந்தேகமா இருக்குது இவங்க கொடுத்தது. நோட்டா இருந்தா கத்தியா இருக்கும். சில்லறையா இருந்தா வாயிட்டு கொடுக்கும். இது ஒண்ணுமே காணுமே. அங்கன்னா போய் பார்த்து இங்கே பார்த்துடுறேன். வா 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 ஏய் ஏய் வேலைக்கார போயிடுறேன். புரியுது. அட பாவியா, நான் செய்த வேலைக்கு மயிரியா கொடுத்துக்கிறீங்க. மயிரா இப்ப சொல்றது கேள். எப்ப இந்த ஆச்சாரி பாவத்துல வீழ்ந்தீங்களோ இந்த நாடு இந்த மன்னன் இந்த அஸ்தினாபுரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கெல்லாம் என் மயிரா பணம் வாங்கினா